வணக்கம். நான் உங்கள் நண்பன் சிவகுமார். இது உங்கள் ஊடகம் உறக்கச்சொல். இன்னைக்கு வாய்ஸ் ஆஃப் காமன் மேன் நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போறது நாம் தமிழர் கட்சியும் தமிழக வெற்றி கழகமும் கூட்டணி அமைச்சா என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பேச போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க எல்லாரும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, உங்களோட கமெண்ட்ஸை தயவு செஞ்சு கொடுங்க. அது பெரிய இன்புட்டா இருக்கும். ஆரம்பிக்கலாங்களா? இப்ப தமிழ்நாடு 2026 தேர்தல் காலத்துல ஒரு கூட்டணி கன்ஃபார்ம்டா இருக்கு. ஆளுங்கட்சி ஒரு கூட்டணியோட தெளிவா இருக்கு. எதிர்கட்சி, பிரதான எதிர்கட்சி இன்னொரு கூட்டணியை உறுதி செஞ்சிருக்கு. அந்த கூட்டணியில எந்தெந்த கட்சிகள் வரப்போகுதுங்கிறது இன்னும் அப்படியே முன்ன பின்னதான் இருக்கு. அவங்க உறுதி செஞ்சிருக்கிறாங்க. இப்ப மூணாவதா செந்தமிழன் சீமான் அவர்கள் இருக்கிறாங்க. விஜய் சார் ஒரு புது கட்சியை ஆரம்பிச்சிருக்கிறாரு. அது என்ன களத்துக்கு வரல. இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறதுல என்ன நடக்க போகுது? இப்ப நேச்சுரலி எவ்ரி கவர்மெண்ட் வில் பிகம் அன்பாப்புலர் எவ்ரிடே அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும். ஒரு ஆளுங்கட்சிக்குன்னு உண்டான ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும். அதே மாதிரி மத்தியில் ஆள்ற அரசாங்கத்துக்கு உண்டான ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும். இப்ப அதிமுகவும் பிரதான எதிர்கட்சியான அதிமுகவும் பிஜேபியும் கூட்டணி வச்சுட்டதுனால என்ன ஆயிருப்பட்னா 2014 இருந்து அவங்க இன்னைக்கு வரைக்கும் செஞ்சுட்டு இருக்க ஒவ்வொரு விஷயமா லிஸ்ட் போடலாம். உதாரணத்துக்கு டிமானிட்டைசேஷன்ல கொடுத்த கமிட்மெண்ட், ஜிஎஸ்டி, உணவு பாதுகாப்பு சட்டம், உதயமின் திட்டம், யூஜிசி, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியால ப்ராப்ளம், எல்லாத்தையும் வரிசையா சொல்லலாம். லேட்டஸ்டா நீட்டு, நியூ எஜுகேஷன் பாலிசி, வக்ஃபு மசோதா, எல்லாத்தையும் வரிசையா சொல்லலாம். அவங்க என்னென்ன நல்லது பண்ணிருக்காங்கிறது அவங்க சொல்லுவாங்க. நான் எதுக்கு சொல்றேன்னா, இவ்வளவு ஆன்டி இன்கம்பன்சி ஒவ்வொரு விஷயத்தை பத்தி 10 நிமிஷம் 15 நிமிஷம் தெளிவா வித் டேட்டாவோட ஒரு பொதுமக்களால விவாதிக்க முடியும். எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் இருக்கிற பொதுமக்களால விவாதிக்க முடியும். அதே மாதிரி இங்க இருக்கிற திமுக கூட்டணி அவங்களோட ஆட்சியில் இருக்கிற விஷயங்களை பார்த்தோம்னா அவங்களும் நிறைய கமிட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன நல்லது செஞ்சாங்கன்னு அவங்க சொல்லுவாங்க. பட் மக்கள்கிட்ட இருந்து கேட்கிற ஏன் ஆன்டி இன்கம்பன்சி வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நகைக்கடன் தள்ளுபடி பண்றேன்னு சொன்னாங்க, கல்வி கடன் தள்ளுபடி, விவசாய கடன் தள்ளுபடி, எலக்ட்ரிசிட்டி பில்லு ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை எடுக்கிறேன்னு சொன்னது, சொத்து வரி உயர்த்தினது, பால் விலை உயர்த்தினது, இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இதுல இந்த பக்கம் இந்த கட்சிக்காரங்களாம் இவங்க ஊழல்னு சொல்லுவாங்க, அந்த கட்சிக்காரங்களாம் அவங்க ஊழல்னு சொல்லுவாங்க. ரெண்டு பேரும் பிரிச்சு பேசிட்டு இருப்பாங்க. இட் இஸ் டிஃபரெண்ட். இந்த ஆன்டி இன்கம்பன்சி அப்படின்னு பார்த்தோம்னா இதுல ஒரு சின்ன விஷயம் இருக்கு. 2014 என்டிஏ கூட்டணி 18.8% ஓட்டு எடுத்துச்சு. 2016 என்டிஏ கூட்டணி இல்ல. ஆனா அந்த 18.8% ஓட்டுல 7% திமுகவுக்கு விழுந்துச்சு. ஏன்னா 2014 திமுக 24% ஓட்டு வாங்குச்சு. 2016 31% ஓட்டு வாங்குச்சு திமுக மட்டும். அப்ப அந்த 7% ஓட்டு அன்னைக்கு டிஎம்கே ஒரு எதிர்கட்சியா இருந்துச்சு, இன்னைக்கு டிஎம்கே ஆளுங்கட்சியா இருக்கு. அப்படிங்கிறப்ப அந்த ஆன்டி இன்கம்பன்சி இங்க போகுமா அப்படிங்கிறது ஒரு, ஏன்னா இவங்களுக்குமே ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு. ஸோ அந்த 8% ஓட்டை இவர் கண்டிப்பா நாம் தமிழர் கட்சி வாங்க முடியும். அந்த 8% ஓட்டும் விஜயும் நாம் தமிழரும் திரும்ப தனித்தனியா நின்னாங்கனாக்க கண்டிப்பா அதுவும் பிரியும். அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இருக்கிற ஆன்டி இன்கம்பன்சி அதை பார்த்தோம்னா அதுவும் தனித்தனியா நிற்கிறனால அதுவும் பிரியும். இது பிரியாம ஒன்னு சேர்த்து ஒரு ரேஸ்ல வின் பண்றதுக்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. சார், இதுல நான் பெரியவனா நீ பெரியவனா அப்படிங்கறத விட முக்கியமானது, ரெண்டு பேருமே அரசியல் புரட்சி செய்ய தான் வந்திருக்கிறீங்க. அண்ணன் சீமான் எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்குவார். அது அதிமுக, திமுக, காங்கிரஸ், பாஜக அடி பின்னிடுவார். கூட இருந்து ஐயா டாக்டர் ராமதாசன் ஐயா டாக்டர் ராமதாசன் சொல்லுவாரு. ஆனா நீங்களும் அவங்க கூட கூட்டணி இருந்தீங்க, அதனால அவங்க கூட சேர மாட்டேன்னு சொல்லிடுவாரு. அவங்க கூட கூட்டணியில் இருந்தவங்க யாராச்சும் வந்தாங்கன்னாலும் வராதேன்னு சொல்லிடுவாரு. ஆனா விஜய் அப்படிங்கிறவரை கூட்டணிக்கு நீங்க சேர்த்துக்க வாய்ப்பு இருக்கு. நீங்க அதை யோசிக்கணும். ஏன் சொல்றேன்னா, விஜய் இந்த 4 பேர்லயும் அடங்க மாட்டாரு. அவர் ஏற்கனவே ஆட்சியில இல்ல, வேற யார்ட்டையும் கூட்டணியிலையும் இல்ல. ஒன்னே ஒண்ணு, அவர் அன்டெஸ்டட். யதார்த்தமா சொல்லணும்னா இஸ் அன் அன்டெஸ்டட் பொலிட்டிக்கல் பார்ட்டி. அவரு நாடாளுமன்ற தேர்தல் 2024 39 கேண்டிடேட் போட்டிருந்திருக்கலாம். அவர் போடல. பரவாயில்ல. இப்ப 234 கேண்டிடேட்டும் போட முடியுமா போட முடியாதாங்கிறது அவருக்கு மட்டும்தான் தெரியும். பட் இப்ப அவரும் நீங்களும் சேர்ந்தீங்கன்னாக்க விவேகானந்தர் சின்ன அப்ப சொன்ன மாதிரி தான், 100 இளைஞர்களை என் கையில் கொடுங்கள், இந்த நாட்டையே மாத்தி காக்கிறேன்னாரு. இன்னைக்கு உங்கள்கிட்ட இருக்கிறது பூரா இளைஞர் படை. இந்த இளைஞர் படையை ஒன்றிணைச்சு ஒரு ஆர்கனைஸ்டா நீங்க வழி நடத்துனீங்கன்னா
கேட்டலிஸ்ட் ஃபோர்ஸா ஒர்க் பண்ணி இது எல்லாமே 30+ அப்படின்னு போகும். ஒருவேளை 47% இருக்க திமுக கூட்டணி ஒரு ஆன்டி இன்கம்பன்சினால ஒரு 5% 6% குறைஞ்சு 41 வந்தாலும் நீங்க 30+ வாங்குறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். நீங்க 30+ வாங்குனீங்கன்னா என்டிஏ கூட்டணி 30- போயிடும். இன்னைக்கு நீங்க 2வது இடத்துக்கு வந்துட்டீங்கன்னா 1வது இடத்துக்கு போறதை பத்தி நீங்க இன்னும் விரிவா விவாதம் செய்யலாம், ஆராயலாம், களமாடலாம். இதுக்கு நீங்க பேசிக்கா செய்ய வேண்டியது, என்னைய பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் அண்ணன் சீமான் செய்ய வேண்டியது, களத்துல உங்க பேச்சுக்கு உங்க முகத்துக்கு தான் வாக்கு வந்து குமிஞ்சுக்கிட்டு இருக்கு. இன்னும் ஒவ்வொரு பூத்துலையும் ஒரு 5 பேர் 10 பேர் இருந்து அங்க வர வேண்டிய வாக்குகளை கொண்டு வந்து சேர்த்தாங்கன்னா உங்களோட பர்சன்டேஜ் அப்படியே டபுள் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது தான் பொதுமக்களோட என்னோட கருத்தா இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு சின்ன டேட்டா சொல்றேன், அது மேபி க்ளோஸ் டு கரெக்ட். தப்பா இருந்தா சொல்லுங்க, திருத்திக்கிறேன். திருச்சியில ஸ்ரீரங்கம் தொகுதி இருக்கு, அம்மா போட்டியிட்ட தொகுதி. 340 பூத் இருக்கு அந்த தொகுதியில. அந்த 340 பூத்துக்கு சேர்த்து நாம் தமிழர் கட்சிக்கு இருக்கிற பூத் ஏஜென்ட்ஸ் less than 100. இந்த 100 பேரை வச்சுட்டு அந்த தொகுதியில நாம் தமிழர் கட்சி போன எலெக்ஷன்ல வாங்கின ஓட்டு 22,000+. ஒருவேளை 300 தொகுதியிலையும் 10 பேர் இருந்து 5 பேர் 10 பேர் இருந்து ஆளுக்கு ஒரு 10 ஓட்டு 5 ஓட்டு கொண்டு வந்திருந்தாங்கன்னா ஒரு பூத்துக்கு ஒரு 100 ஓட்டு எக்ஸ்ட்ரா விழுந்துருந்துச்சுனாக்க அந்த தொகுதியோட கண்டஸ்டே மாறி போயிடும். அது ஒரு எம்எல்ஏ கான்ஸ்டிடன்சியா இருக்கிறப்ப அங்க வெற்றி வாய்ப்புக்கே ஜாஸ்தி இருக்கு. இது ஒரு சின்ன கால்குலேஷன். இது மாதிரி ஒவ்வொரு தொகுதியிலையும் நீங்க பார்க்கணும், ஒவ்வொரு பூத் வைஸ் பார்க்கணும். அதுக்கு கிரவுண்ட்ல ஒர்க் பண்ண உங்களுக்கு நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருப்பாங்க. நீங்க ஒர்க் பண்ணுவீங்க. கிரவுண்ட்ல இன்னும் கடுமையா வேலை பார்க்க வேண்டியிருக்கு. களமாடுங்க. விஜய கூட்டணியில சேர்த்துக்கங்க. விஜய் சார் கூட்டணிக்கு போங்க. 1 லட்சியம் 2 நிச்சயம். நன்றி, வணக்கம்.